அண்மை செய்தி தாவேக தலைவர் விஜய் மட்டும் இன்று இரவு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் மட்டும் இன்று இரவு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் மட்டும் இன்று இரவு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேக தனது பெரும்பான்மையை நிரூபித்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் மட்டும் இன்று இரவு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 6 நாட்களாக தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா என்ற கேள்வி தமிழக மக்களிடையே எழுந்து வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 118 இடங்களை பெற்று தாவேக தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று இரவு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தாவேக தலைவர் விஜய் மட்டும் இன்று இரவு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேக தலைவருக்கான பெரும்பான்மை ஆதரவு கடிதம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இன்று ஆளுநரிடம் கொடுத்து இன்று முதல்வராக அவர் மட்டும் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய நாளை எதிர்பார்த்திருந்த அந்த நிகழ்வு இன்று குறிப்பாக நிறைவேற இருக்கிறது. ஏனென்றால் கடந்த தேர்தல் முடிவு வெளியான நிலையில் இத்தனை நாட்கள் குறிப்பாக அந்த 1 வார காலமாக பல்வேறு குழப்பங்கள், யார் அடுத்த முதல்வராக போகிறார், குறிப்பாக தாவேக விஜய் 108 இடங்களை வெற்றி பெற்று கூட ஆட்சி அமைக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டதா என்ற பல்வேறு விமர்சனம் முன்வைக்கிறது பார்க்கப்படுகிறது. இந்த குறிப்பாக மெஜாரிட்டியை பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழலில் பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை கேட்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக பல்வேறு கட்சிகளுக்கு பேசி முடிந்த பிறகு குறிப்பாக விஜய் சக்தி கட்சியினுடைய கூட்டணி என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அதாவது நேற்று இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில பல்வேறு இழுபறிக்கு பிறகு உறுதி செய்திருக்கிறார்கள். உறுதி செய்த கடிதத்தை விடுதலை கட்சி ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு பார்க்கும்போது ஆளுநர் இன்றே அந்த கடிதத்தை கொடுத்து முதல்வராக தாவேக விஜய் மட்டுமே பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அவர் பதவியேற்ற போது அடுத்த அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அடுத்த பதவியேற்பு என்பது நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரபரப்பாக இருந்த அரசியல் தடம் அதற்கான தீர்வு எட்டிருக்கிறதா என்ற கேள்வி வந்திருக்கிறது. விரைவில் தமிழக முதல்வராகிறாரா தாவேக விஜய் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் அது உறுதியாக இருக்கிறது. இன்று மிக முக்கியமான நாள் என்றால் அனைத்து கட்சியுடைய பிரதான ஆதரவை உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது IUML கட்சியினுடையும் தற்போது பேச்சுவார்த்தையை செங்கோட்டையன் தொடங்கி வருகிறார். அவர் அலுவலகத்தில் செங்கோட்டையன் அமர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபடுவதாக கூட தெரிகிறது. அந்த அறிவிப்பு பிரதான கட்சியின் ஆதரவை கொண்டு செல்வார். அதன் அடிப்படையில் ஆளுநருடைய பதவி பிரமாணம் தாவேக விஜய்க்கு செய்து வைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தனலட்சுமி, இந்த பதவி பிரமாணம் இரவு நடைபெறக்கூடிய பட்சத்தில் எந்த இடத்துல அது நடைபெறும்? இது ஒரு எதிர்பார்ப்பாக மட்டும்தான் இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. விவரம் குறிப்பாக நாளை 10ஆம் தேதி வரைக்குமே காலவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புதிய அரசு அமைய. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றிரவு தாவேக விஜய் மற்றும் சில நபர்களுக்கு, அதாவது ஏற்கனவே அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்க அல்லது மூத்த நிர்வாகிகள் கூடுதலாக சில முக்கிய பொறுப்புகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நபர்களோடு பதவி ஏற்பாரா என்ற கேள்வி இருக்குது. தமிழக முதல்வராக தாவேக விஜய் பொறுப்பேற்கும் பொழுது அவருடன் சேர்ந்து சில மூத்த தலைவர்களும் பொறுப்பேற்பார்களா என்ற கேள்வி இருக்குது. அந்த அடிப்படையில் இன்று அந்த பதவியேற்பு நடைபெறலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. The Chennai Silks in Mega Summer Sale.